இன்றைக்கி ஒரு 7 எளிய வழிகள் மூலமாக எப்படி நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுக்கலாம் நம்ம மைண்டை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மைண்டு காமாக இருக்கும் போது தான் அந்த டேவே நம்மளால் ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளால் நம்ம ரொட்டீனோ இல்லை நம்ம வேலையோ எதாக இருந்தாலும் செய்ய முடியும். அந்த மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் மைண்டு காமாக இருக்கும் போது உங்களால் ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும். எப்பயும் ஒரு ஹாப்பி ஃபேஸோடு இருக்க முடியும். இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி உங்களால் ஒரு பெட்டர் டேவை கொண்டு வர முடியும். ஸ்டார்ட் யுவர் டே வித் இன்டென்ஷன். அதாவது காலையில் எந்திக்கும் போதே ரொம்ப அவசரமாக எந்திக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்னென்ன பிளான் இருக்குதுன்னு ஸ்லோவாக திங்க் பண்ணி ஒரு மெதுவாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி உங்கள் ப்ரீத்தில் ஒரு 1 மினிட் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். எந்திரிச்சோன்னே படப்பட ஐயோ டைம் ஆச்சுன்னு எப்படியா இருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஓட தான் போகிறோம். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 3 to 5 மினிட்ஸ் உங்கள் ப்ளேஸ்லேயே ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காந்து காமாக இருந்து இன்றைக்கி என்ன பிளான்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசித்து அதை செய்யும் போது உங்களுக்கு அந்த நாள் கொஞ்சம் காமாக போகும், ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல். ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் அன்பிளான்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணும் போதே கரெக்டாக இருக்கும். சில நாள் உங்கள் பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும், சில நாள் உங்கள் பாடி டயர்டாக இருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி நம்ம பாடி கண்டிஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பிளான் செய்யும் போது உங்கள் நாள் இன்னும் கொஞ்சமே நல்லா போகும். அண்டு உங்களால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண முடியும். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை தடவைனாலும் யோசிக்கலாம். ஆனால் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தப்பாக எடுத்துட்டோம்னு யோசித்தாலே உங்கள் மன நிம்மதி கெட்டு போயிடும். ஆனால் ஒரு குட் டெசிஷன் பேட் டெசிஷன் ஒன்று இல்லவே இல்லைங்க. நம்மளோட சிச்சுவேஷன், நம்மளோட மனநிலை, நம்ம என்விரான்மெண்ட் வச்சு தான் நம்ம சில நேரங்களில் சில டெசிஷன் எடுப்போம். வேற ஒருத்தவங்க நீங்கள் அந்த நேரம் அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல ஏன் இதை பண்ண அப்படின்னு ஈஸியாக கேட்டுருவாங்க. ஆனால் அந்த ப்ரெஷரில் நம்ம மைண்டு அந்த நேரம் என்ன யோசிக்குதுன்னு அது நமக்கு தான் தெரியும். ஸோ ஒரு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. அதை பற்றி ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. லேர்ன் டு சே நோ வென் யூ நீட் டு. அதாவது சில டைமில் உங்களுக்கு நோ சொல்லலாம் தோணும், ஆனால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. உங்கள் மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் சில நேரங்களில் ரெஸ்ட்டு தேவைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் நோ சொல்கிறது உங்களோட மன நிம்மதிக்கு அது நல்லா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லலாம். அதில் வருத்தப்பட எதுவும் இல்லை. அண்ட் நீங்கள் ஒரு கைண்டாக நோ சொல்லும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும். நோனா நோ சொல்லி விட்டுறலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்லை. சிம்பிளி நோ, தட் இஸ் எனஃப். ஜேர்னலிங் ஹெல்ப்ஸ். இந்த ஜேர்னலிங் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். நீங்கள் உண்மையிலே ஒரு 21 டேஸாவது ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களாலே அதை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதாவது எப்போயுமே நம்ம ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், அவங்ககிட்ட பேசுனா நிம்மதியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இல்லாமல் ஜேர்னலிங் பண்ணும்போது நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்காது. அண்டு இந்த ஜேர்னலிங் மூலமாக உங்களோட பர்சனல் க்ரோத்தை உங்களாலே ட்ராக் பண்ண முடியும். உங்கள் எமோஷன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அண்டு உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே ரொம்ப பூஸ்ட் பண்ணும் இந்த ஜேர்னலிங்னால். ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த உலகத்தில் ஏதாவது 2 பீப்புள் ஒரே மாதிரி பார்த்துருக்கீங்களா? உருவத்துலேயும் சரி மனசுலேயும் சரி யாருமே முழுசாக ஒன்று போல் இருக்கிறது இல்லை. ஹைட்டு, ஸ்கின்னு, ஹேர் இதில் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருமே மன அளவுலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா 2 பீப்புள் அந்த சுச்சுவேஷனை ஒரே மாதிரி பார்க்குறது இல்லை. லைக் இப்போது ஒரு மலை இருக்குன்னா ஒருத்தர் ஹை மலை ஜாலி அப்படின்னு பார்க்குறவங்களும் இருக்கலாம். ஐயோ மழை வந்துருச்சா, வேலைலாம் கெட்டு போச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனை பலவிதமாக பார்க்குற மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க இப்படி தான், அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களாம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும் போது நம்ம சில சிச்சுவேஷன்ஸை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருப்போம். அண்டு நம்ம மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
டூ ப்ரீத் ஒர்க். இது கொஞ்சம் சிம்பிளாக தெரியுங்க, நிறைய தடவை நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மெடிடேஷன் பண்ணுறது, இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்கள் மைண்டுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி தான் நம்ம மைண்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரெடியூசிங் ஸ்க்ரீன் டைம். நம்ம ஸ்க்ரீன் டைம் ஸ்க்ரோலிங் பண்ணுறதுல நம்ம சைக்கலாஜிக்கலாகவே நிறைய அஃபெக்ட் ஆகிறோம். ஏன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒவ்வொரு ரீலும் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நீங்கள் 1 hour ரீல்ஸ் பார்த்தீங்கனாலும் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அதுக்காக பார்க்கவே கூடாதுன்னு இல்லை, 10 minutes 15 minutesன்னு லிமிட் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்படி அதிகமாக பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளை அறியாமே நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டெசிஷன் மேக்கிங், இது எல்லாமே கொஞ்சம் கண்டிப்பாக இது எல்லாமே குறைஞ்சிரும். நம்மளால் பெட்டர் டெசிஷனே எடுக்க முடியாது, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரோலிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண்ணாமல் இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும். உங்கள் மைண்டும் உங்களால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.